புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியின் அப்துல் சமத் அவர்களும் நம்ம ரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்பு அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கு. அது தவிரவும் தேமுதிக தமாக முடிவுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சிபிஐ முத்தரசன், மக்கள் நல கூட்டணிக்கும் மதுபான கூட்டணிக்கும் தான் போட்டி அப்படின்னு மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசுவது எதுவும் நடந்ததாக தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன், PWF அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டு கரப்ட் டிராவிடியன் ரெஜிம்ஸ் ஜி. ராமகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்க எல்லாரும் சொன்ன செய்திகள் எல்லாமே இன்றைக்கு நாளிதழ்களில் இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி டி.கே. ரங்கராஜன் சொல்றதுக்கு பின்னால என்ன லாஜிக் இருக்கு? தேர்தல் வரை மக்கள் நல கூட்டணி நீடிக்காது, அது சிதறி போகும் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வைக்கிறதுனால அல்லது திமுக தரப்புலேயோ காங்கிரஸ் தரப்புலேயோ வைக்கிறதுனால பதிலுக்கு நீங்களும் அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு அதை புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி புரிஞ்சுக்க முடியாது. அநேகமாக தோழர் TKR டெல்லியில் இப்போது பாராளுமன்ற கூட்டம்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கார். பல காங்கிரஸ்காரர்களிடம் திமுகவோடு உடன்பாடு வைத்திருப்பதில் ஒரு கருத்து வேறுபாடு என்பது நிலவுகிறது. இன்னொன்று அது ஒரு ஒட்டாத கூட்டணியாக இருப்பதாக அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இங்கே ஒரு ஓப்பனாக மீடியாவில் ரிவீல் பண்ண முடியாது. அப்போது இந்த தொகுதி பங்கீடோ அல்லது இது குறித்தான விவாதங்களோ வருகிற போது உங்களுக்கு தெரியும், திரு குலாம் நபி ஆசாத் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு இங்கே வர்றதுங்கிறது திரு EVKS இளங்கோவன் அவர்களுக்கு ஒரு தகவல் என்கிற முறையில் கடைசி நேரத்தில் சொல்லப்பட்டது தான். எனவே இவங்க நாங்கள் எந்த ஆட்சியில் பங்கேற்றாலும் அதில் எங்களுக்கு பங்கு வேண்டும், ஆட்சி யாரோட கூட்டணியில் இருந்தாலும் ஆட்சியில் பங்கு வேண்டும், உங்களுக்கு இத்தனை அமைச்சர்னா எங்களுக்கு இத்தனை அமைச்சர் என்கிற முறையில் தான் அது பேசினார்கள். அப்போ அதெல்லாம் இல்லாத போது ஏதோ எதுவுமே இல்லாமல் மேலிடத்திலிருந்து திணிக்கப்பட்டதாக இது இருக்கிறது என்கிற கருத்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பகுதி தலைவர்களிடம் இருக்கிறது. டெல்லியில் இருக்கிற தலைவர்கள்ட்டே இந்த மாதிரியான விஷயம் இருக்கிறது. எனவே இதுக்கு மறுப்பு என்கிற முறையில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லியிருந்தால் அது ஆரம்பத்தில் அவங்க சொன்னோன்னு பதிலுக்கு சொல்லியிருப்போம். சரி, இப்போ சில யதார்த்தமான நிலைமைகள் இருப்பதாக உங்களுக்கு கிடைக்கிற தகவல்களின் அடிப்படையில் அதை சொல்றீங்க, அதை தவிர வேற ஒன்றும் காரணம் இல்லை. உங்க கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இல்லை. அதாவது அவரை அந்த கருத்து சொன்ன செய்தியிலேயே கூட ஒரு பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் மக்கள் நல கூட்டணி தேர்தல் வரை இருக்காது என்று கூறுகின்றன. அவர்கள் ஆசை நிராசையாகும் அப்படின்றது அந்த செய்தி சொல்லிட்டு தான் அந்த செய்தி சொல்றார். அப்போது நீங்கள் முன்னே குறிப்பிட்டது போன்று மக்கள் நல கூட்டணி சிதையும் அப்படின்னு சொன்ன கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தாக கருத்து வைக்க தான் அதை முயற்சி செஞ்சிருக்காரு தவிர மற்றபடி அதில் உள்ளார ஒரு மிகப்பெரிய செய்தி இருப்பதாக நான் நினைக்கல. அடுத்ததாக மிக தெளிவாக இன்றைய சூழலுக்கு ஒரு மதச்சார்பற்ற அணி வலுவான நிலையில் அமையணும் அப்படின்ற ஒரு நோக்கோடு தான், ஒரு தூர நோக்கு பார்வையோடு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி கூட இந்த கூட்டணியை நாம் நினைக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு வலுவான ஒரு மதச்சார்பற்ற அணியை அமைப்பதற்காக காங்கிரஸையும் இணைத்த நிலையில் திமுக தலைமையிலான இந்த அணி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது, வலுவான நிலையில் இருக்கிறது. நிச்சயமாக இதில் எந்த விதமான விரிசல்களுக்கும் இல்லை. புதிதாக பல்வேறு அமைப்புகள் இந்த அணிக்குள்ளார வரலாம் அப்படின்ற சூழல் தான் இன்றைக்கு நிலவுது. ஆக இன்றைக்கு மூன்றாவது அணியாக மக்கள் நல கூட்டணி அமையணும், அது வலுவோடு திகழணுன்றது அவங்களுடைய முயற்சியாக இருக்கலாம். ஆனால் தேர்தல் முடிவுகள் அதனுடைய பலனை எதிர்வினையாகத்தான் சொல்லும் அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. காங்கிரசும் திமுகவும் மனிதநேய மக்கள் கட்சியும் இருக்கிற கூட்டணி தான் மதச்சார்பற்ற கூட்டணி. தேமுதிக இருக்கிற கூட்டணியோ அல்லது மக்கள் நல கூட்டணியோ மதவாத கூட்டணி அப்படின்னு பொருளா? இல்லை, அதாவது இன்றைக்கி அகில இந்திய அளவில் நாம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்கனவே காங்கிரஸ் மீது நாம் வைத்திருக்கிறோம் என்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைய சூழலுக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அணி இன்றைக்கு இந்திய அளவில் அமைகிறதுன்றது ஒரு முக்கியமான தேவையாக, காலத்தின் தேவையாகவும் நாம் கருதுகிறோம். இன்றைக்கு பிஜேபியினுடைய ரொம்ப கொடூரமான பாசிச செயல்பாடுகள் இன்றைக்கு அதையே நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு காங்கிரஸ் அரசு தான் மீண்டும் வர வேண்டும், அதற்கு நாம் ஒரு சில முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு வரும். ஏன் இடதுசாரி தோழர்களே பின்னால் இணையக்கூடிய ஒரு சூழல், கண்டிப்பாக அந்த கூட்டணியில் இணையக்கூடிய சூழல் வருங்காலத்தில் நிச்சயமாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
இடதுசாரி தோழர்கள் அந்த கூட்டணியில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது எதிர்காலத்துல வரும்னு அவர் சொல்றாரு. இப்பவே கூட அங்கிருந்து காங்கிரஸ் வெளியேறும் அப்படின்னு சொல்வதற்கு பின்னால வேறு ஏதேனும் செய்திகள் இருக்கா? இல்ல, நிச்சயமா இல்லை, அதை உறுதியாக சொல்ல முடியும். அந்த மாதிரி எல்லாரும் இடதுசாரிகள் வரணும்னு விரும்புகிறாங்க. அவங்களுடைய விருப்பத்துக்கு என்னோட நன்றி. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்காது. தோழர் சொல்லும்போது ஒன்று சொன்னார், ஒரு மதச்சார்பற்ற அணி அப்படின்னு சொல்லி. இது வந்து கலைஞர் நவம்பர் 4, 2015 அவர் வெளியிட்ட அறிக்கை. இந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாரு, நாட்டில் தாத்ரி இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ஹரியானாவில் தலித்து சிறுவர்கள் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது வேறு சில இடங்களில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதலாக இருக்கட்டும், நரேந்திர மோடி நல்லவர், அவருக்கு இது தெரியாது போல இருக்குது, அல்லது அவர் சொல்கிறத இவங்கெல்லாம் கேட்கல போல இருக்குது அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. நான் நேற்று கூட நேற்று 2 பேர் நீங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாட்டு வியாபாரிகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் 2 பேர் அடித்து தூக்கில் இடப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ கூட ஊடகங்கள் அநேகமாக போன தடவை சொன்னது மாதிரி அதை பெரிய அளவுக்கு பெருசாக்கலை. இது வந்து இப்போ வந்து இயல்பான நிகழ்வு என்று நினைக்கிற மனோநிலை வந்திருக்கு. இந்த மனோநிலையில் நீங்கள் மதவாதத்துக்கு எதிராக வலுவாக தன்னுடைய குரலை எழுப்புகிற நிலையில் இன்றைக்கி திமுக இல்லை. ஒருவேளை அதனுடைய குணாம்சம் நான் அது வந்து மதச்சார்பற்ற தன்மையிலிருந்து விலகிவிட்டதாக நான் நினைக்கல. ஆனால் அதே சமயத்தில் மதவெறி சக்திகளோடு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அதற்கு ஊழலின் காரணமாக வந்து நிற்குது. அதனுடைய தலைவர்கள் பல பேர் சிக்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, இயல்பாகவே இது நீர்த்து போன கடந்த கால சம்பவங்களும் இருக்குது. அவங்க திராவிட இயக்கத்தினுடைய கடந்த கால நிலைப்பாட்டிலிருந்து அவங்க மாறிப்போன ஒரு நிலைமையும் கூட இருக்கிறது. எனவே அதை மதச்சார்பற்ற அணி கூட்டணி என்று அதை சொல்கிறது இருக்கு இல்லையா, அது விருப்பத்தை தெரிவிக்கலாமே தவிர யதார்த்தத்தின் அடிப்படையில் அப்படி சொல்ல முடியாது என்று தான் நான் கருதுறேன். அது நீங்க அந்த விமர்சனத்தை திமுக மேல மட்டும் வைக்கிறீங்களா? அண்ணா திமுக மேலேயும் அதே மாதிரியான விமர்சனத்தை? அண்ணா திமுக இந்த கேட்டகரிக்குள்ளேயே வராதுங்க. மதவாத அமைப்புன்னு சொல்லுவீங்களா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு பல நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு கண்டும் காணாத போக்கை அது வைத்திருக்கும். அது வந்து தேவைன்னா இதை விட பவர்ஃபுல்லாக அவங்க பேசுவாங்க, மதச்சார்பின்மை சம்மந்தமாக பேசுவாங்க. ஆனாலும் கூட கடந்த காலத்தில் நீங்கள் வந்து கரசேவைக்கு ஆள் அனுப்புறது, அல்லது நரேந்திர மோடி அவர்கள் உலகம் முழுவதும் ஒரு தள்ளி வைக்கப்பட்டவராக இருந்த காலத்தில் கூட அவருடைய பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு இவங்க போகிறது, அல்லது இந்த மாதிரியான மதவெறி நிகழ்ச்சி நிரல் முன்னுக்கு வரும்போது மிக வலுவான மௌனத்தை கடைபிடிப்பது என்பதை அதிமுக தலைமை வந்து நீண்ட நெடுங்காலமாகவே அது கொண்டுட்டு வருது. பட் திராவிட இயக்கத்தினுடைய உண்மையான வாரிசு என்று நான் கலைஞரை தான் பார்க்குறேன். அப்போ அவருக்கான பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்பதிலிருந்து தான். நீங்கள் இதை சிவசேனையான்னு சொல்லலைன்னு நான் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நீங்கள் அதிமுகவை பொறுத்தவரை அது மதவெறி கட்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து அது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தில் நின்று கொண்டு அது பேசுறது இல்லை. இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய இயல்பான தன்மை அதுவாக இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பிஜேபியோடு உறவு வைத்த ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதை நம்ம அந்த நேரத்தில் நம்ம எதிர்த்திருக்கிறோம். ஆனால் இப்போதைய சூழலில் அவர்கள் பிஜேபியை மத்தியில் இருக்கக்கூடிய அரசு செய்யக்கூடியதை கடுமையாக கண்டிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க. சமீபத்தில் கூட அதுக்கான அறிக்கையை கலைஞர் வெளியிட்ட நிலையில் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று சொல்ல போனால் இடதுசாரிகள் இவ்வளவு பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் யதார்த்த நிலையை எப்பவுமே பின்னால் விளங்கக்கூடியவர்கள் இடதுசாரிகள் அப்படின்ற ஒரு விமர்சனம் இடதுசாரிகள் மீது இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்தியாவினுடைய சூழலைய அடிப்படை தன்மையே புரிந்து கொள்ளாமல் பெரியார் வாழ்ந்த காலத்திலும் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்திலும் இந்த நாட்டினுடைய சூழல் என்ன, அடிப்படை என்ன அப்படின்றது புரிந்து கொள்ளாமலேயே, இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை கட்டமைக்க முடியாமலேயே இன்றைக்கு ஒரு தேக்க நிலையை, பின்னடைவை இடதுசாரி இயக்கங்கள் சந்தித்திருக்குன்னு நான் சொன்னால் அதில் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அவரால் சொல்ல முடியாது. இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் வந்து 40 ஆண்டு கால அவருடைய ஆட்சியில் ஜோதிபாசா ஆகட்டும், புட்டதேவி பதாயகட்டும் சமூக நீதிக்கு எதிராக இருந்தார்கள் நான் குற்றச்சாட்டு வைக்க விரும்பப்படுறேன். மண்டல் கமிஷன் அறிக்கை வெளிவந்த நேரத்தில் மண்டல் கமிஷன் அறிக்கைக்கான ஆய்வு அறிக்கை அங்கே கேட்ட நேரத்தில் இங்கே பிற்படுத்தப்பட்டவர்களே இல்லை என்று அறிக்கை கொடுத்தவர் தான் ஜோதிபாசு. 25 அவங்களுடைய கடைசி அந்திம காலத்தில் 10% இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொடுத்தாங்க. 20% முஸ்லீம்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் எந்த நிலையில் அந்த முஸ்லீம்கள் அந்த நாட்டில் வைத்திருக்கிறாங்க, அந்த மாநிலத்தில் வைத்திருந்தார்கள் இவருடைய இடதுசாரிகள் ஆட்சியில் அப்படின்றதை நம்ம பார்க்கணும்.
ஆக வந்து இவர்களும் சமூக நீதிக்கு புறம்பானவர்களாக இந்தியனுடைய அடிப்படை தன்மையை வர்ணாசிரம கட்டமைப்புகளை பற்றி எந்த விதமான ஒரு தெளிவு மாற்ற நிலையில் ஏதோ வர்க்க போராட்டம் என்ற நிலையிலே எடுத்துக்கொண்டு போனதுதான் இன்றைக்கு இவர்கள் வளர்ந்திருக்கணும். இந்த தேக்க நிலைக்கு அது ஒரு அடிப்படை காரணமாக நான் நினைக்கிறேன். சரி, நான் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய கேள்விகள் அல்லது என்னுடைய பார்வை எல்லாத்தையும் தூக்கி தள்ளி வச்சிடறேன். அவர் புதிய அஜெண்டா ஒன்று வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டாரு, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நீங்கள் தொடங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பகுதி அதுக்கு தான் போகும். அதனால் நான் அந்த நிலைக்கே வரேன். அவருடைய குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இந்திய சமூகத்தின் சூழலை, சமூக கட்டமைப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீங்கள் கடந்த காலத்தில் செயல்பட்டீங்க, எல்லாமே காலம் தாழ்ந்து தான் உங்களுக்கு புரியும். இல்லை, அதாவது இந்த ஆர்கியூமெண்ட்டை பல பேர் வைக்கிறாங்க. இப்போ உதாரணமாக பிஜேபி அது எழுந்து வருகிற போது அதுக்கு இருக்கக்கூடிய பாசிச குணம் குறித்து சொன்னபோது அநேகமாக இந்தியாவினுடைய பெரும்பகுதி ஏற்றுக்கல. அஃப்கோர்ஸ் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில் இந்திய நிலைமைகளை ஸ்தூலமாக கணிப்பதில் சில நேரங்களில் தவறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்களும் கூட ஒத்துக்கொண்டிருக்கோம். பட் நேர்மையற்ற முறையில் நடந்தோம் என்று யாரும் எங்கள் மீது குற்றம் சொல்ல முடியாது. ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் நேர்மையற்ற நெறியற்ற முறையில் நடந்து கொள்கிறவர்களோடு நின்று கொண்டு நேர்மையான நோக்கத்திலிருந்து சில நேரங்களில் அவர்கள் விரும்பிய பலனை தராத ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள் என்கிற முறையில் சொல்ல முடியாது. இந்தியாவில் வேறு எங்கேயும் விட முஸ்லீம்களுக்கு நிலம் பிரித்து கொடுத்தது என்பது வேறு எங்கேயுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் அவர் சொல்கிற ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள முடியுது. நீங்கள் வந்து சமூக நீதி கோட்பாடு என்று சொல்லுகிற போது நீங்கள் கேரளாவை நீங்கள் ஒரு காலத்தில் கேரளாவில் அன்சியபிலிட்டி இருந்தது. நீங்கள் தாழ்த்தப்பட்டோர் என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கக்கூடாது என்பது இருந்தது. இன்றைக்கி கேரளாவில் தலித் மக்கள் மீதான தாக்குதல் அந்த மாதிரி இருக்கா? அல்லது மேற்கு வங்காளத்தில் நீங்கள் சிறுபான்மையினர் மீது எந்த விதமான தாக்குதலும் எந்த காலத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இருந்ததா, அல்லது இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட போது இருந்ததா? இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கணக்கில் எடுக்காமல், அஃப்கோர்ஸ் சில இண்டிகேட்டர்ஸில் மேற்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் பிரச்சனையில் இன்னும் கூடுதலாக நாங்கள் நிலம் என்பதன் மீது கவனம் செலுத்திய அளவிற்கு வேறு சில விஷயங்களில் கவனம் செலுத்தி இருக்கலாம் என்று சொல்கிற அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தரும் விரும்புகிற மாதிரி எங்களால் பண்ண முடியல. பட் ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத அதை தவிர வேற ஒன்றை நிச்சயமாக அவங்களால சொல்ல முடியாது. கிராமங்களில் இருக்கக்கூடிய உற்பத்தி உறவுகளில் ஏற்படக்கூடிய மாற்றம், உற்பத்தி சாதனங்கள் யார் கையில் இருக்குமோ அதன்படி அங்கே ஈக்குவேஷன்ஸ் மாறும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் நிலம் பிரித்து கொடுத்ததை பிற அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு நீங்க பதிலுக்கு சொல்லுவீங்க. நிச்சயமா. அதாவது வந்து அது அவங்க வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்களை நிகழ்த்தி இருந்தால் அவர்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடைஞ்சிருந்தால் அவங்க இந்த குற்றச்சாட்டை அவங்க மேல வைக்க மாட்டாங்க. இல்ல, அதுல ரெண்டு விதமான விஷயம் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கார்ப்பரேட் மருத்துவமனைகளை பார்க்கிறவர்களுக்கு கல்கத்தால அப்படி இல்லைங்கிற வருத்தம் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்களை பார்க்குறவங்களுக்கு அப்படி ஒன்று இருக்கு. நீங்க வளர்ச்சி என்கிற அந்த வரையறை இருக்கு இல்லையா, அதை பொறுத்தளவில் இப்போ இவங்க மேலே இருக்கிறது மட்டும் வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, அடித்தட்டு மக்களிடம் அந்த வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். நீங்கள் அரை ஏக்கரோ 3/4 ஏக்கரோ ஒவ்வொருத்தர் கையிலும் நிலம் இருப்பது என்பது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் இஎம்எஸ் நம்பரிபாடு 57 வந்தபோதே அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களுடைய தாய் சட்டமாக இருந்தது. ஒரு 10 சென்ட் இடத்த எல்லாத்துக்கும் கொடுக்குறதுன்னு முடிவெடுத்தாங்க. அப்படி ஒரு நிலைமையை அது உருவாக்கணும். எனவே நீங்கள் வந்து என்ன கேட்காதீங்க அப்படின்னு சொன்னால், இந்திய சமூகத்தில் இதர முதலாளித்துவ கட்சிகள் என்ன தீர்வு என்று வைக்கிறார்களோ அதன் பின்னால் நாங்கள் ஓட வேணும்னு நினைக்காதீங்க. அஃப்கோர்ஸ் இதை புரிய வைக்கிற முறையில் நாங்கள் இல்லைங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். மக்களிடம் கூடுதலான முறையில் எங்களால் புரிய வைக்க முடியவில்லை. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ கூட வந்து இப்போ பொதுவாக நவீன தாராளமய கொள்கை அப்படின்னு சொன்னால் ஏதோ அந்நிய கம்பெனிகள்லாம் இங்கே வந்துடும், உடனடியாக அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார நடவடிக்கைகளை பொருளாதார மேம்பாட்டை உருவாக்கிவிடும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் 25 வருஷத்துக்கு பின்னாலேயும் இல்லை. வேற மேற்கு வங்காளத்தில் நீங்கள் தனிநபர் வருமானத்தை உயர்த்தியிருக்கோம். நீங்கள் அதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் தான் வேறுபாடு இருக்குது. ஜிடிபி எத்தனை சதவீதம்னு எல்லாரும் பேசுகிறாங்க. நான் சொல்கிறது மனிதவள குறியீடு என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கட்சி மிக முக்கியமான வளர்ச்சியாக வைக்கிறது. அதில் எந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதிலிருந்து தான் இதை பேசணும். நீங்கள் சொல்கிற மாதிரினா அது சச்சார் கமிட்டியில் பிரதிபலிச்சிருக்கணும்ல. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்லேயும் கூட மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்களுடைய வாழ்நிலை மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தானே இருக்குது. இல்லை, அதுதான் நீங்கள் வந்து
அதுவும் அந்த வளர்ச்சி குறித்த புரிதல்ல இருந்து வர்றதுதான். இல்லை 77க்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு பார்க்கறது. நீங்கள் வந்து 35 மார்க் எடுத்தவர் 70 மார்க் எடுக்கிறதுக்கும் ஏற்கனவே 70 மார்க்கில் இருந்தவர் 80 மார்க்குக்கு வர்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸோடு அது சம்மந்தப்பட்டது. நீங்கள் தனிநபர் வருமானம் என்பதும் தனிநபர் நுகர்வு என்பதும் தனிநபர் நுகர்வு, நான் வருமானத்தை விட நுகர்வு என்பதை ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவைக்கு உங்களால் எவ்வளவு ஒதுக்க முடியுது என்பது ரொம்ப முக்கியமான அம்சம். அதில் நீங்கள் மேற்கு வங்காளத்தை யாரும் கொஸ்டின் பண்ணல. பட் சச்சாரனுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்கள் இருக்குது. அரசு வேலைகளில் போதுமான பிரதிநிதித்துவம் முஸ்லீம்களுக்கு இல்லை. இது மாதிரியான விஷயங்களில் எஸ் ரியலி அது ப்ராப்ளம் இருந்தது. we will try to make up. அதுதான் அடிப்படை பிரச்சனையாகவே நான் பார்க்குறேன். அதாவது வந்து ஒரு சமூகத்திற்கு அதுக்குள்ள சமூக நீதி வழங்கப்படணும். அந்த அடிப்படை தன்மையை பற்றியே கவலை இல்லாமல் நாங்கள் பொருளாதாரத்தை இந்த நிலம் கிராம உறவுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்தோம்னு அவர் சொல்றாரு. இல்லை, ஆனால் நீங்கள் அவங்க கொண்டு வராத அரசு வேலைகளில் உண்டானதை மட்டும் நீங்கள் சொல்றீங்க. அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, முறையான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல, பிரதிநிதித்துவம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. சமூகத்தை அரசு நிறுவனங்கள் பிரதிபலிக்கணும். எவ்வளவு சமூக மக்கள் வெளியில இருக்காங்களோ அவங்களுக்கான இடம் அங்க கிடைக்கணும். அதனால் கிடைக்கல. அங்க வந்து வேறு விதமான பிரதிநிதித்துவம் தான் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. ஆமா, ஆனா அவர் வந்து கிராமங்கள்ல நிலங்களை விநியோகித்ததன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் கேரளாலையும் மேற்கு வங்கத்திலையும் சொல்றாரு. அதனுடைய பலனே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அந்த ஆட்சி போவதற்கான காரணமே வந்து விவசாயிகளுடைய நிலத்தை அபகரித்ததனுடைய விளைவுதான் நந்தி கிராமம் தான் அவங்களுடைய ஆட்சியை வீழ்த்தி இருக்கிறது. அப்போ நீங்க அடிப்படையிலே அவர் சொல்லக்கூடிய அந்த நிலையில இருந்து அவங்களுடைய அடிப்படை தத்துவமே என்ன வர்க்கத்துக்காக அவர் போராடுறார்கள் பாடுபடுறார்கள் பார்த்தா அந்த விவசாயிகளுக்கு எதிராக மேல்தட்டு வர்க்கத்தினருக்கும் பெரும் முதலாளிகளுக்குமாக அங்க பாடுபட்டதனுடைய விளைவு தான் அவருடைய ஆட்சி இழந்திருக்கிறார்கள். அதாவது உண்மைதான். மக்கள் நிலம் கையகப்படுத்துவது சம்பந்தமான எங்களுடைய புரிதலை முழுமையாக மக்களோடு உரையாடாமல் விட்டதில் எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. ஆனால் தோழர் சொல்கிற மாதிரி ஸ்வீப்பிங்காக சொல்ல முடியாது. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் நீங்கள் சமூக நீதி மட்டும்தான் சொல்கிறீங்களே, தமிழ்நாட்டினுடைய போலீஸ் ஃபோர்ஸில் நீங்கள் மற்ற மாநிலத்தோடு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சமூக நீதிக்காக நிற்கிறவங்க எத்தனை கான்ஸ்டபிள் தமிழ்நாட்டில், எவ்வளோ பேர் டோட்டல் கான்ஸ்டபிளில் எத்தனை பேர் இருக்காங்க? தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் நீங்கள் வந்து முஸ்லீம்கள் அரசு வேலைகளில் எவ்வளவு இருக்காங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, மேற்கு வங்காளத்தில் நாம் இன்னும் நன்றாக செய்திருக்க முடியும் என்கிற நிலையிலிருந்து நான் சொல்கிறேன். சமூக நீதி கோட்பாட்டில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கலாமோ. நீங்கள் சமூக நீதி தான் உயிர்னு சொல்கிற இந்த ஊரில் தோழர் சொல்லட்டும், எனக்கு இந்த ஊரில் இந்த ரெப்ரசன்டேஷன் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் அது அரசு பணிகளில் காவலர்களில் இதில் எல்லாம் இவ்வளோ வந்திருக்கு என்பதை அவர் சொல்லட்டும், டாக்குமெண்ட் ரீதியாக சொல்லட்டும், நான் ஏற்றுக்கிறேன் சரின்னு சொன்னால். அப்படி அவங்க சொல்ல முடியுமா? அது கிடையாது. அதாவது தோழர் சொல்லக்கூடிய அந்த இதை பொறுத்த வரைக்கும் உண்மைதான். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் படும் மோசமான நிலையில் 1% குறைவானவர்கள் தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் வந்து ஒப்புக்கொள்கிறேன். இது இந்தியா முழுமைக்குமாகவே இதே நிலை தான் நீடித்து கொண்டிருக்கிறது. சமூக நீதி என்ற நிலையில் இருந்த தமிழகம் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகுதான், அதுவும் கலைஞர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 2007 இடஒதுக்கீடை தரக்கூடிய ஒரு சூழல் இந்த மண்ணில் உருவானது என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதை கூட இந்த மண்ணில் நாம் பெறுவதற்கு பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், வெறும் அவங்கள பாதுகாப்பாக நாங்கள் வச்சிருந்தோம், எந்த கலவரம் செய்து அங்கே பெரிய படுகொலைகள் நடத்தலைன்றத ஒரு காரணத்தை மட்டுமே வைத்து கொண்டு நாங்கள் இடதுசாரிகள் நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்தோன்னு சொல்லாதீங்க. அப்படி இல்லை, நான் அந்த விஷயத்துக்கு வரல. நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒப்பீட்டளவில் தான் இதை பேச முடியும். நான் என்ன சொல்கிறேன், என்னைய நீங்கள் வந்து நீ சமூக நீதி கோட்பாட்டில் சமூக நீதி கோட்பாட்டில் இல்லைன்னு சொல்கிறீங்க. அது மட்டும்தான் உயிர்னு சொல்கிற இடத்துல உங்களால் சொல்ல முடியல. நான் நிலம் சீர்திருத்தம் தான் என்னுடைய அடிப்படை, அதை நான் செய்திருக்கிறேன். நீங்கள் அடுத்தது ஏன் பண்ணலைன்னு கேள்வி கேட்கலாமே தவிர இதில் பண்ண முடியாது. உலக நிகழ்வுகளிலிருந்து மாணவர்கள் ஒதுங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் வந்து எதிர்கால இந்தியாவில் மாணவர்களின் பங்குங்கிற கருத்தரங்கில் பங்கேற்று பேசும்போது சொல்றாரு, சிறந்த எதிர்காலத்துக்கான தொலைநோக்கு பார்வை இருக்கு இளைஞர்கள்ட்ட. வறுமை, வேலைவாய்ப்பின்மை, சமத்துவமின்மை, சகிப்பின்மை இவை இல்லாத ஒரு உலகை அவர்கள் விரும்புகிறாங்க. நம்ம சமூகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது மாணவர் சமூகத்தின் கடமை அப்படின்னு பேசுறாரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வரவேற்க வேண்டிய ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். அதாவது வந்து இந்தியாவினுடைய தற்போதைய சூழல் அடுத்த ஆண்டு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்தோடே பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்தியா சகிப்பின்மையினுடைய கொடூரமான பாதிப்புகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. தொடர் முன்னே பகுதி சுட்டிக்காட்டியது போன்று
2 இளைஞர்கள் எருமை மாடு வாங்க வியாபாரம் செய்யக்கூடிய இளைஞர்களை ஜார்க்கண்டில் அடித்து அவர்களுக்கு பைக்கை பின்னால் கட்டி வாயில் துணியை வைத்து தூக்கில் ஏற்றி படுகொலை செய்திருக்கிறார்கள். அதில் 13 வயது சிறுவன் ஒருவன். இவர்களெல்லாம் என்ன பாவம் செய்தார்கள்? எதற்காக வேண்டியவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள்? இதை பற்றிலாம் கேட்பதற்கு ஒரு வலுவான நிலையில், போராடுவதற்கு ஒரு சக்தியற்ற நிலையில் இன்றைக்கு இந்திய சமூகம் மாறிவிட்டதோ என்ற ஒரு அச்ச நிலை உருவாகி இருக்கிறது. இது கூட ஒரு தொடக்கமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இது பேரழிவை நோக்கி சென்றுவிடும் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய கருத்து வரவேற்கத்தக்கது. ஒத்துழையாமை இயக்கத்திற்கு காந்தி அவர்கள் கொடுத்த அறைகூலை போன்று மாணவர்கள் கல்வி நிறுவனங்களை விட்டு வெளியேறி போராட்ட காலத்துக்கு வந்ததை போன்ற ஒரு நிலை எதிர்காலத்தில் வர வேண்டும் என்ப ஒரு சூழல் உருவாகி இருக்கிற சூழல் தான் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அதே போன்ற 1965 இந்தி திணிப்புக்கு எதிராக இங்கே பெரியார் தலைமையில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய மாணவர் எழுச்சி மிக்க போராட்டங்கள் எப்படி இந்தி திணிப்பை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தமிழ், அதாவது பிற மொழி பேசக்கூடிய மக்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ளும் வரை திணிக்கப்படாது என்ற வாக்குறுதியை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை இங்கே கொண்டு வந்தார்களோ அதை போன்று இந்த பாசிச சக்திகளுக்கு எதிராக வெறும் மாணவர் சமூகம் மட்டுமல்ல, மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருமே களத்தில் இறங்கி இந்த பாசிச சக்திகளுக்கு எதிராக போராட வேண்டும். உலக நிகழ்வுகளோடு ஒற்றி நிற்க வேண்டும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு பல்கலைக்கழக பிரச்சனை, JNU பிரச்சனை அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. மாணவர்களுடைய முக்கியமான பணி கல்வி பயில்றது தான். எனினும் தங்களை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளிலிருந்து அவர்கள் ஒதுங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் பேசுறாரு. அதாவது தனியாக ஒருத்தர் இப்படி பேசுகிறத பார்த்தீங்கன்னா, சினிமா தேட்டரில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற போது அதில் வர்ற கதையில் காதலர்கள் சேரலை அப்படின்னு சொன்னால் இவரே ரொம்ப துடிப்பார். ஆனால் யதார்த்தத்தில் வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் 3வது வீட்டில் அவர் வீட்டில் வந்ததுன்னா அவர் வந்து அந்த பிற்போக்கு நிலைக்கு போயிடுவார். மன்மோகன் சிங் அவர்கள் இங்கே பேசியிருக்கிறதெல்லாம் கரெக்டு. பட் கடந்த காலத்தில் இவர் என்ன பண்ணாருங்கிறதோடு சேர்த்து பார்க்குற போது இது வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அவர் ஒரு பொதுவாக தியரிட்டிக்கலாக சில விஷயங்களை சொல்கிறார். அந்த விஷயங்கள் கரெக்டு என்பதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது இவர் இதை ப்ராக்டிஸ் பண்ணாரா? இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய இந்த சகிப்பின்மை இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து வருவதற்கான வாய்ப்பை தாங்கள் நடைமுறைப்படுத்திய பொருளாதார கொள்கையால் ஏற்பட்ட விளைவை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ அதையெல்லாம் நீங்கள் வந்து இப்போ வேலையின்மை அப்படின்னு வேலையின்மையை பற்றி அவர் பேசலையே. அவர் போகும்போது எது ஒப்பேறாதுன்னு ஆரம்பத்துலேருந்து சொன்னோமோ அவர் போகும்போது கடைசி ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், 5 மில்லியன் வேலை வாய்ப்புகள் போயிருச்சு எங்கள் காலத்தில், 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் புதுசாக நீங்கள் எதுவும் உருவாக்குறதல்ல பிரச்சனை, இருக்கிற வேலை வாய்ப்பு கூட போச்சுன்னு சொன்னார். ஸோ வேலையின்மையை நீங்கள் வந்து அந்தரத்துலேருந்து உருவாக்க முடியுமா? எனவே படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயிலுங்கிறது மாதிரியான சென்ஸ்லேருந்து தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேனே தவிர அதுக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிபிலிட்டி இருக்கிறதா நான் பார்க்கலாம். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைத்து மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடும் அப்படின்னு நேற்று ஸ்டாலினை திமுக பொருளாளர் ஸ்டாலினை பார்த்ததுக்கு பிறகு ஜவஹர்லா அறிவிக்கிறாரு. நீங்கள் ஜவஹர்லா, ரஹமத்துல்லா 3 பேரும் போய் பார்த்துருக்குறீங்க. அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எங்கள் அணிக்கு வந்து சேரலாம் அப்படிங்கிற அறைகோவில் அவங்க விட்டுருந்தாங்க. நீங்கள் இப்போ அந்த அணியில் போய் சேர்ந்திருப்பதற்கான காரணம் அதிமுக ஆட்சியை அகற்றுவது அப்படிங்கிறது தானா? ஆமாம், கண்டிப்பாக அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த முடிவுக்கு எந்த காலகட்டத்தில் வந்தீங்க? இல்லை, அதாவது நீங்கள் அதிமுகவை கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆதரித்தோம். சட்டமன்ற தேர்தலில் ஆதரித்து அவர்களுடைய ஒரு முக்கியமான அமைச்சர், முன்னணி அமைச்சர்கள் ஒருவர் வந்து எங்கள் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கும் போதே சொன்ன ஒரு செய்தி என்னென்னா, எங்களுடைய தலைவர் ஆட்சி காலத்தில் கூட இவ்வளவு அதிகமான வாக்குகளை, சமூகத்தினுடைய வாக்குகளை நாங்கள் வாங்கியதில்லை, இந்த முறை தான் அவ்வளோ வாக்குகளை நாங்கள் வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு நாம் வந்து அவர்களுக்காக பாடுபட்டோம். சமூகமும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதிகளுமே இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றவில்லை என்பது ஒரு அடிப்படை முக்கியமான காரணம். அடுத்து வந்து ஒரு பொருந்தாத ஒரு கூட்டணியோ அப்படின்றத நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பதவியேற்பு விழாவே எங்களுக்கு வந்து காட்டியது. பதவியேற்பு விழாவுக்கு மோடியை அழைத்ததனுடைய ஒரு இதாக நாங்கள் அந்த பதவியேற்பு விழாவை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதை தொடர்ந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்தது. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சுத்தமாக கூட்டணியினுடைய அந்த அடிப்படை தன்மைகளையே தகர்த்து நிறைய நிகழ்வுகள் இருக்கு, நீங்க இருக்கு, தொடர்ந்து இருக்கு. ஆனா இந்த 5 வருட காலத்துல சட்டமன்ற செயல்பாடு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, பேராசிரியர் ஜவாஹிர்லா சட்டமன்றத்தில் பேசிய எத்தனை விஷயங்கள் அதிமுக மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுத்தியது அல்லது அதிமுகவை வாழ்த்தி பேசியதாக, நன்றி தெரிவித்து அரசின் முடிவுக்கு நன்றி தெரிவித்து பேசியதாக எத்தனை விஷயங்கள் இருந்ததுன்னு பார்த்தோம்னா
நீங்க இன்றைக்கு சொல்லக்கூடிய எந்த வாதங்களும் அவருடைய சட்டமன்ற உரைகள்ல எதிரொலிக்கவில்லைங்கிற முடிவுக்கு நாங்க வரலாமா? இல்ல, அதாவது முழுமையாக நாம வந்து அது மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து விட முடியாது. முழுமையாக அதாவது வந்து பல்வேறு நிலைகளில் பிரச்சனைகளுக்கு தகுந்தால் போன்று ஒரு சில நேரங்களில் அது மிகைப்படுத்தப்பட்ட நிலையிலும் இருந்திருக்கிறதுன்றதை நான் மாற்று கருத்து நான் சொல்ல விரும்பல. அதே நேரத்தில் வந்து அதிகமான அதிருப்திகளையும் நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். இந்த சிறுபான்மையினுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை சுத்தமாக நிறைவேற்றவே இல்லை அப்படின்ற அந்த ஒரு இதாகட்டும், கட்டாய திருமண பதிவு சட்டத்தில் திருத்தம் செய்வோம் என்று சொன்னதை அதை பற்றி கவலைப்படவில்லை என்ற இதாகட்டும், அடுத்ததாக மதுவிலக்கு சம்பந்தமாக பல்வேறு நிலைகளில் மற்ற கட்சிகள் வேற எந்த கட்சிகளும் கொடுக்காத அளவுக்கு நாம் அங்க குரல் கொடுத்ததையும் இங்க பதிவு செய்ய விரும்புறோம். அடுத்து கூடங்குளம் உள்ளிட்ட பல்வேறு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு சில மாதங்களுக்கு பிறகு பேராசிரியர் ஜவஹர்லா அளித்த ஒரு நேர்காணல்ல அவர் சொல்றாரு, திமுகவோடவும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்திருக்கிறோம், அதிமுகவோட சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்திருக்கிறோம், திமுகவை விட எங்களை நன்றாக நடத்தியது அதிமுக தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது வந்து நீங்க கனிமொழிக்கு ஆதரவு கொடுக்கும் போதுக்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில நீங்க அவங்க திமுகவோட இருந்ததற்கு பிறகு அவர் இப்படி சொல்றாரு. அப்ப நீங்க அதிமுக நீங்க இப்ப சொல்லக்கூடிய எந்த வாதமும் அதுல இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல, அதாவது வந்து தேர்தலில் ஏற்பட்ட ஒரு சில நிகழ்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தை தவிர ஒட்டுமொத்த கட்சிகளினுடைய செயல்பாடுகள், அதாவது வந்து ஒரு கட்சி அப்படின்னு சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. அதனுடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில் நிகழ்காலத்திலும் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்பது வேறு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எதை நோக்கி, எம்ஜிஆர் காலம் தொடங்கிய எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை கொண்டது என்பது இருக்கிறது. அதனுடைய முகம் ஒன்றாகவும் முகமூடி இன்னொன்றாகவும் இருக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளும் நிச்சயமாக இருக்கிறது என்பதில் வேற யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு சில நிர்பந்தங்கள், அரசியல் சூழல்கள் அது போன்ற கூட்டணிகள் இடம்பெற வேண்டிய ஒரு நிலைகளை ஏற்படுத்தியது. அந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து வந்த கருத்துக்களாக தான் அதை நம்ம பார்க்கணுமே தவிர எப்பவும் ஒரே மாதிரியாக ஒரே நிலையில் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை. அதே நேரத்தில் ஒரு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கையாக ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு அனைத்து மக்களுடைய உரிமைகளுக்காக வேண்டியும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும், இதை பொறுத்த வரைக்கும் சமூக நீதியை பற்றி ஒரு பெரிய அக்கறை செலுத்தாமல் ஏற்கனவே இடஒதுக்கீடுக்கு முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமாக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தது, அடுத்ததாக நாம் உயர்த்தி தருவோம் என்று சொன்ன இடஒதுக்கீட்டை பற்றி பேசாமலே இருப்பது, இப்படி ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு பார்வை கொண்ட ஒரு அமைப்பாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வை இருக்கிறது என்பதை நம்ம மறுத்துவிட முடியாது. சரி, விஜயகாந்தையும் ஜி.கே. வாசனையும் வாங்க வாங்கன்னு மீண்டும் மீண்டும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏற்கனவே மக்கள் நல்ல கூட்டு இயக்கத்தில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சியை நீங்க ஏன் திரும்ப வந்து ஒரு இடம் வெளியில போனாங்கன்னா திரும்ப ஏன் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கூப்பிடுறதுக்கான முயற்சியை எடுக்கிறது இல்லை? அதில் நான் ஏற்கனவே பேசும்போது சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் பத்திரமா வச்சுருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி இந்தியா முழுவதும் இந்த பத்திரமாக இருப்பதை பற்றி தான் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இது சிறுபான்மை மக்கள் மத்தியிலையும் இந்த உணர்வு இருக்குது. இது எல்லாத்தையும் விட இது முக்கியமானது, ஒரு பாதுகாப்பான இதாக இருக்கிறது அப்படின்னு. இப்போ நான் தோழர் பேசுகிறதுல கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு தடுமாற்றத்தை என்னால் பார்க்க முடியுது. ஒரு கடுமையான சூழல், சிறுபான்மையினருக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிற அந்த பதட்டம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் எப்படியாவது இது வருவதன் மூலமாக அது அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்காது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பதட்டம் தான் ஒரு ஸ்டேஜில் உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தம். பேராசிரியர் ஜவஹர்லா போன்றவர்கள், படித்தவர்கள் உள்ளே போகிற போது எப்படி நடக்கும் என்று, நீங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் உண்மையிலே அது ரொம்ப கடுமையாக உங்களை பாதித்த விஷயம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். சட்டமன்றத்தில் நீங்கள் கடலூருக்கும் விழுப்புரத்துக்கும் வெள்ள நிவாரண பணிகளை செய்திருக்கிற முறை என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் திரும்ப திரும்ப அதையே பேசுறதுல, அதாவது ஒரு பிரச்சனையை நாம் சொல்றோம், அந்த பிரச்சனை சம்பந்தமாக வருத்தமே தெரிவித்திருக்கிற நிலையில அதை திரும்ப திரும்ப அதையே நினைவுபடுத்துவதும் அதை பற்றியே பேசுவதும் வந்து அது ஒரு சரியான ஒரு நாகரிகமான நடைமுறை இல்லைன்றது தான் என்னோட கருத்தை பதிவு செய்யல. நான் ஒருவேளை நான் அவர் சொன்னதை தாண்டி நான் சொல்ல, ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு துயரத்தில் 2 பகுதி மக்கள் இருக்கும்போது கூட இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருந்திருந்தா எங்களுக்கு அப்படியும் இவங்க வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரைக்கும் அவர் பேசி முடிக்கட்டும். நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ள அப்படி பேச வேண்டிய அவசியம் என்பது அதிமுகவோடு இருக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை, வெளிப்பாட்டை அது ரொம்ப நாள் இல்லை.
கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் தான் பேராசிரியர் இப்படி பேசுகிறார். நீங்கள் டிசம்பரில் தான் வெள்ளம் வருது, ஜனவரியில் தான் பேசுகிறார். நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இருந்தபோது கூட அவர் ஒன்றை தெளிவாக சொல்லிட்டார். அநேகமாக உங்கள் தொலைக்காட்சியில் நடந்த அக்னி பரீட்சையில் அவர் தெளிவாக சொல்லிட்டார். சரி, இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் இல்லைங்க, நாங்கள் ஜெயிக்கணும். அதை நான் அது அந்த சிறுபான்மை மக்களுக்கான நலன் பாதுகாக்கப்படுவதில் தாங்கள் பிரதிநிதிகளாக இருந்தால் அது பாதுகாக்கப்படும் என்கிற நினைப்பிலிருந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது பிரயோஜனப்படாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதனால தான் நீங்கள் அதிமுகவுக்கு 70% நான் மார்க் கொடுப்பேன், திமுகவுக்கு 35% மார்க் கொடுப்பேன், மயிலாடுதுறை தேர்தலில் நாங்கள் எங்களுக்கு சரியாக திமுக வேலை பார்க்கல, நான் அதை போய் சொன்னேன்னா கலைஞர் கேட்கவே இல்லை, இப்படி சொல்லுகிற இந்த ஏற்பாடு எங்கிருந்து வருது? எனவே அவங்களுடைய அந்த ஏதாவது பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. ஏதாவது பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதிமுகவினுடைய கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படலை, அல்லது இலையில நிற்பவர்கள் மட்டுமே தான் அங்கே இருக்க முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு சூழல் அங்கே உங்களுக்கு இடமில்லை என்பதை உணர்த்தியதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நீங்க வந்திருக்கீங்க. இல்ல அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. அதாவது இருக்கக்கூடிய சூழல்களை பற்றி எங்களுடைய நிர்வாக குழு, அடுத்த மாவட்ட நிர்வாகிகளுடைய கருத்துக்கள், இதையெல்லாம் ஒரு பறந்து விரிந்த பார்வைகளோடு நாம் ஆலோசித்தினுடைய விளைவு, அதனுடைய கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு தூரநோக்கு பார்வையோடு, இது வெறும் சட்டமன்ற தேர்தலோடு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய தற்போதைய சூழலுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை நோக்கியும் நாம் பயணப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த சூழலில் நாம் ஒரு சரியான ஒரு முடிவை நோக்கி நாம் பயணப்பட்டாக வேண்டும் என்கின்ற பதட்டம்னு சொன்னார். பதட்டம் அல்ல, அது இந்த நாட்டின் மீதான ஒரு கவலை. வெறும் முஸ்லீம்களுக்கு இங்கே பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய பிரச்சனை அல்ல, இந்த நாட்டினுடைய அடிப்படை குடிமக்களுக்கான பிரச்சனையாக நாம் பார்க்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த நாடும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாசிச சக்திகள் அகற்றப்பட வேண்டும். பாசிச சக்திகளை எதிர்க்கக்கூடிய ஒரு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு வலுவான கட்சிகள் இங்கே ஆட்சியில மத்தியிலும் மாநிலத்திலும் அமைய வேண்டும். அப்ப அதை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு சூழலினுடைய விளைவாகத்தான் நாம் பார்க்கணும். வேறொரு சூழல் நினைவுக்கு வருது. 98 கோவை கலவரத்தை தொடர்ந்து அப்பாவி இஸ்லாமியர்கள் மேல வழக்கு போட்டு இன்னும் அவர்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை விடுவிக்க வேண்டும்ங்கிற ஒரு போராட்டத்தை இப்ப சமீப காலத்துல நீங்க நடத்திருக்கிறீங்க. பல அமைப்புகள்ல இருந்து அந்த கோரிக்கையும் வந்துகிட்டே இருக்கு. அதற்கு காரணமான திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இப்போது கூட்டணியான்னு நேற்று உங்களுடைய முடிவுக்கு பிறகு உங்கள் சமூகத்திலிருந்து வரக்கூடிய குரல்களையும் சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடியுது. அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, அதாவது இந்தியாவினுடைய சூழல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான பார்வை. எந்த அமைப்பு முழுமையாக பாசிச வயப்படுத்தி இருக்கிறது, பாசிசத்திற்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. மிக மோசமான சம்பவம் 2001 நடக்கும்போது, 2002 நடக்கும்போது, 98 99 கோவையில நடக்கும்போது இங்கு ஆட்சியில் இருந்தவங்க யாரு? அப்போ 2002 மத்தியில் ஆட்சியில் இருந்தவங்களோட சேர்ந்து இருந்தவங்க யாரு? அந்த கேள்வி பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. கால சூழல்கள் ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக தந்தே ஆகும். இன்றைய சூழல் இது, அதாவது இந்த நாட்டினுடைய சூழல்லையும் கூட அப்படி ஒரு மாற்றம் அந்த அமைப்புகளிடம் பெரிதாக நிகழ்ந்து விடவில்லை அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப கட்டத்துல கனகராஜ் வேற ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதாவது இதே இடதுசாரிகள் ஒரு பலமான சூழலில் இருந்து இந்தியா முழுமைக்கும் இந்த பிஜேபி பாசிச சக்திகளை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான நிலையில் இருந்தார் என்று சொன்னால் அதனுடைய செய்திகள் வேறு. ஆனால் இருக்கக்கூடிய ஒரு மதச்சார்பின்மையை பாதுகாப்பதில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல காங்கிரஸை தான் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால தான் கடந்த மன்மோகன் சிங் அரசை இடதுசாரிகள் ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருந்தாங்க. இடதுசாரிகள் எப்படி பலம் பெறுவாங்க? திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து மாற்று அணி உருவாக்குவதற்கான காலம் இன்னும் கனியவில்லை அப்படின்னு அவங்க எதை முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்களை கைவிட்டுட்டு நீங்க வெளியில போயிடுவீங்க, திமுகவோட அதிமுகவோட போயிடுவீங்க. ஆனா அவர்கள் பலம் பெற வேண்டும், பலம் பொருந்தினால்தான் அதெல்லாம் தடுக்க முடியும். அப்படி ஒரு சூழல் வரும்போது நான் அவங்க கூட சேர்வேன்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அதாவது இடதுசாரிகள் பலம் பெற்றால் அவருடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் அந்த வகையில். ஆனால் இடதுசாரிகள் பலம் பெற்ற நிலையில் இருந்த மேற்கு வங்காளத்தில் நடந்ததையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். மேற்கு வங்காளத்திலையும் அவங்க அது போன்ற ஒரு நிலையை அங்க உருவாக்கிட விரும்பல. அதாவது ஒரு சாதாரண சாமானிய மக்களுடைய கட்சியாக தாங்கள் நிலைநிறுத்திக் கொண்டாலும் அங்க சாதாரண மனித உரிமை, இங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் காலத்துல முதலில் மனிதனை மனிதர்களுக்கு கூடிய அந்த கைரிக்ஷாவை ஒழிச்ச ஒரு மாநிலமாக தமிழ்நாடு பார்க்கிறோம். ஆனால் மேற்கு வங்காளத்தினுடைய நிலைமை என்ன?
அங்க இன்னும் இந்த நீடிக்கக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இருக்குதா இல்லையா? அப்போ ஒரு சாதாரண அடிப்படை மனிதத்தன்மை என்பதை கூட உணர முடியாத அளவுக்கு ஒரு அடிப்படை சித்தாந்தம்னு சொல்லி நாங்க இடதுசாரிகள் சித்தாந்தம்னு சொன்னா அதை நாம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ குறைகள் இல்லாத கட்சிகளே இல்லை. அவ குறைகள் எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்த சூழலில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்றத ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட முடிவு தானே தவிர கடந்த காலங்கள் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு இந்த நிலையில நம்ம எதிர்காலத்தை முடிவு செய்யணும்னு சொன்னா இருக்கக்கூடிய சூழல்களை நாம் பார்க்க வேண்டிய கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்ல. இன்றைய சூழல்ல இருந்து தான் நம்ம முடிவு எடுக்கணும்னு சொல்றீங்க. இருக்கிறது இன்றைய சூழலையும் நிகழ்காலத்தையும் பார்க்கணும். அப்பதான் எதிர்காலத்தை செயல்படுத்த முடியும். சொன்னாரு இது கலைஞர் அப்பப்போ வைக்கிறது கை ரிக்ஷாவை இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. மலம் அள்ளுறது இருக்கா சொல்லுங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க பீகாரிலும் பங்களாதேஷிலும் இருந்து வந்த அகதிகள் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்க. நீங்க வெறும் நீங்க மட்டுமே பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இல்லை. தோழர் ரொம்ப கவலையோட சொன்னார். ஆனால் அதைத்தான் அவர் முதலில் அடித்தார். உங்களுக்கு நீங்கள் சிறுபான்மையில் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் எங்களை பத்திரமா வச்சுருந்தா பெரிய விஷயமாயா அப்படின்னு ஒரு வெட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. அது எந்த வகையில் சரியாக இருக்கும்? நீங்கள் அது இன்னைக்கு அது இல்லை. நான் சமூக வலைத்தளத்தை பார்த்து நான் பயப்படுறேன். கொலை செய்வது சரி என்று பேசுகிற இந்த கருத்துக்கள் வருவதற்கு இடதுசாரிகள் வலுவற்று போனது ஒரு காரணம். நீங்கள் எங்ககிட்ட நான் மேற்கு வங்காளத்தில் நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இந்து முஸ்லீம் கலவரமோ அல்லது தலித்து நான் தலித்துங்க சண்டையோ இது இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். ஒரு தஸ்லிமா நஸ்ரீனை நாங்கள் பாதுகாத்துட்டோம்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக அதெல்லாம் எனவே நீங்கள் எங்களுக்கு எதிரானவங்க நீங்கள் முடிவுக்கு வர முடியும். பாதுகாக்கலைங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் ஊடகங்கள் இன்னும் வலுவாக என்ன வச்சாங்கன்னா, நீங்கள் இதை விட கூடுதலாக அவர்களுடைய மிரட்டலுக்கு பயந்து போய் அவங்களை அங்கேருந்து காலி பண்ண சொன்னீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் இன்றைக்கும் சொல்கிறேன். அதான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் முஸ்லீம் அமைப்புகள் ஒரு பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தஸ்லிமா நஸ்ரீனை நீங்கள் ஏன் இந்த மாதிரி இங்கே கொண்டு வச்சுருந்தீங்க என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பட் இன்னைக்கு அந்த மேற்கு வங்காளம், நான் இவற்றை சொல்ல விரும்புகிறேன், எந்த நவகாலி கலவரம் நடந்ததோ, எந்த நவகாலியில் நின்று கொண்டு மகாத்மா காந்தி சொன்னாரோ, நான் சந்தோஷப்படுவதற்கு கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாரோ, அதிலிருந்து மீண்டு நீங்கள் இந்த காலம் வரை கொண்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ மால்டாவில் நடக்கிறது, மற்ற இடத்துல நடக்கிறது, நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களில் சிறுபான்மையினர் நீங்க சொல்றது எல்லாம் சரி. அவங்களை எதிர்த்து மதவாதத்தை எதிர்த்து தீவிரமான போராட்டத்தை நீங்க தான் நடத்துறீங்கிறது உண்மையாகவே இருந்தா அவங்க எதுக்காக உங்களை ஆதரிக்காம வேற மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேற சக்திகளை ஆதரிக்கிறதுக்கு அவங்க போறாங்க? உங்களுக்கு பூத் கமிட்டி போட கூட வலிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் மற்ற கட்சிகளை ஆதரிக்க போறாங்க? இல்லை, அதாவது உங்களுக்கு இப்போ 40 பேர் ஒரு பூத் கமிட்டிக்கு 40 பேர் போட்டிருக்கோம். 4 கட்சியில இருந்து 10 பேர் போட்டிருக்கோம். நீங்க இப்ப எங்களை நம்பி வரலான்னு நீங்க திரும்ப அவங்க கிட்ட பேசவும் மாட்டேங்கிறீங்க. இல்ல, அதாவது ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். பரதன் நாடாளன்னா ராமன் காட்டுக்கு போறது கட்டாயம். நீங்க நியோலிபரல் பாலிசிஸை ஆதரிக்கிற எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த உலகத்திலேயே மிக மோசமான ஆட்சி மேற்கு வங்காளம் என்பது போன்ற தோற்றத்தை சொன்னாங்க. துரதிர்ஷ்டவசமாக மதச்சார்பற்ற சக்திகளும் அதோடு சேர்ந்து நின்னாங்க. இதில் நாங்கள் சில தவறுகளை செய்திருக்கிறோம் என்பதில் உண்மை. நீங்கள் சிங்கூரில் நாங்கள் பண்ணது மக்களோட டயலாக் நடத்தியிருக்கணும், அரசியல் ரீதியாக நடத்தியிருக்கணுங்கிறதான் எங்களுடைய பாயிண்ட், எங்கள் கட்சியுடைய பாயிண்ட். பட் ஒரு நிர்வாக ரீதியாக அதை செஞ்சாங்கன்னு. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ தோழர் சொன்னார் இந்த கூட்டணி அப்படின்னு, நான் அவர்கிட்ட ரொம்ப பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். இப்படி நீங்கள் மீண்டும் 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 அங்கீகாரம் கொடுப்பது என்பது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஒரு தேவைன்னு வந்தால் முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அமைப்புகள் கூட நம்மளோட வந்துருவாங்க என்கிற நீங்கள் மதவெறி சக்திகளோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்கள நான் சொல்கிறேங்க. தாத்ரி சம்பவம் குறித்து கலைஞர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரா? நீங்கள் ரொம்ப மோசமாக நடந்தது விட்டுருக்காரு. தாத்ரி சம்பந்தமான அறிக்கை வந்திருக்கிறது. நீங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை நான் ஒரு சிலதை ஏற்றுக்கொண்டேன். தாத்ரி சம்பந்தமாக அவர்கள் அறிக்கை விட்டுருக்காருன்றதை நம்ம மறுத்த முடியாது. ஒன்று. இன்னொன்று, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுகவை பற்றியும் அவர்களுடைய ஆட்சியை பற்றியும் இதே இடதுசாரிகள் சட்டமன்றத்தில் என்ன பேசினாங்கன்றது சட்டமன்ற பதிவாக இருக்கிறது. அந்த அளவுக்கு வாழ்த்தி பாராட்டி பேசியவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கான சீட்டு அவங்களுடைய அந்த நடைமுறையை தான் நீங்களும் பின்பற்ற இல்ல. அதாவது அங்கீகாரம்
நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இவர்கள் நாங்கள் வந்து ஒரு தூய்மையான ஆட்சியை, இரண்டும் அல்லாத ஒரு மூன்றாவது ஆட்சியை நாங்கள் உருவாக்க போறோம்ன்றத இந்த நிலைக்கு வந்ததுக்கான காரணம் ஏன் வந்ததுன்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த சூழல் வந்து இவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சமது. நீங்க இப்ப அவங்க கிட்ட சொல்ற மாதிரி நான் வேற ஒரு காரணத்தை உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? உங்க கட்சியில இருந்து பிரிந்து போனவர்களை திமுக கூட்டணியில் சேர்ப்பதற்காக பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு ஒரு சூழல் வந்தது. அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து விட கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க அதை ப்ரீஎம்ப்ட் பண்றதுக்காக அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டீங்கன்னு ஒரு விமர்சனம். அதாவது வந்து அது வந்து தமிழகத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நாங்க பார்க்கல. அது வந்து என் கட்சியில இருந்து ஒரு சில அதிருப்தியாளர்கள் ஒரு சில காரணங்களுக்காக அவங்க வெளியே இருக்காங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக நாங்க பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு தான் இந்த கூட்டணி அமைத்திருக்கிறோம். இது ஒரு வலுவான மதச்சார்பற்ற கூட்டணியை, இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய எதிர்கால கூட்டணியாக இது அமையும்ன்றதுல ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்க இந்த வேலையில நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். நான் ஒண்ணு சொல்றேன், சட்டமன்றத்தில் எந்த இஷ்யூல நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம், வலுவா அடிக்கிறோம். நீங்க ஒரு மதச்சார்பற்ற அணியை ரொம்ப நேற்று காலையில் 10 மணி வரை ரகசியமாக வந்துட்டு திடீர்னு கட்டுவீங்களா? ஸோ இதுவே அதனுடைய நோக்கத்தை சொல்ற விஷயமாக இருக்கும் என்பதில் ஏதாவது சந்தேகமும் இல்லை. இறுதியான கருத்தை சொல்லி முடிச்சிருங்க. சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் அப்படியே முடிச்சிடுறேன். இல்ல, அதாவது இன்றைய சூழலுக்கு இதுதான் சரியான நிலைப்பாடு என்பதை நாம் எடுத்திருக்கிறோம். இது மூன்றாவது அணி என்பது என்றால் சொன்ன இந்த மதச்சார்பற்ற அணியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இது தள்ளுமே தவிர கண்டிப்பாக இவர்களால் வேற எதையும் தமிழ்நாட்டில் சாதிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய இறுதியான கருத்து. வெற்றி பெறுகிறவர்கள் எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் போய் சேர்ந்துட்டீங்கங்கிறது எந்த வகையில் நியாயம்? இந்த சூழல் நீங்க வந்து என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவோ தமிழகமோ வெற்றி பெறுவதற்கு இல்ல யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ வலு இருக்கிறதோ அவங்களோட போவீங்க நினைக்கல. ஆனா அது உண்மை இல்ல. இல்ல, அதுவும் உண்மை இல்ல என்பதை நீங்க காங்கிரஸ் விமர்சிக்கிறார்களோ அந்த காங்கிரஸோடு தான் இவர்கள் ஆட்சியை பங்கிட்டு இருக்க ஆட்சியில நீங்க அவங்க மேல குற்றம் சாட்டி நீங்க உங்களுடைய செயலை நியாயப்படுத்த முடியுமாங்கிறது தெரியல. 2011 அதிமுக கூட்டணி, 2014 திமுக கூட்டணி, 2015 சில மாதம் மக்கள் நல கூட்டு இயக்கம், பிறகு அதிமுகவினுடைய கூட்டு இயக்கம் அரசியல் பிரச்சனைகளுக்காக அழைப்புக்காக எதிர்பார்ப்பு, இன்று திமுக கூட்டணி. இது அவ்வளவும் தொலைநோக்கோடு எடுத்த முடிவுகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எவ்வளவு கால அளவு நடுவில் இருந்திருக்குங்கிறத மக்கள் பார்த்துக்குவாங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.